ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான இலவச தரிசன டிக்கெட் தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஒரு ஹெல்ப்பருக்கும் இந்த தரிசன டிக்கெட் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் ப்ளஸ் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கு என்று சேர்த்து ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் டிடிடி 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ மட்டும்தான் நம்ம புக் செய்ய முடியும். இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் நேரடியாக திருமலை மற்றும் திருப்பதியில் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டை ஒரு முறை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தரிசன நாளிலிருந்து 90 நாட்கள் முடிந்த பிறகுதான் மறுமுறை இதே தரிசன டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ண முடியும். டிக்கெட் புக் செய்த நாளை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, தரிசன நாளை தான் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் கால இடைவெளி என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை 90 நாட்களுக்கு மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி வேறு எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் வேண்டுமானாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. தரிசனத்திற்கு உங்களோடு சேர்த்து ஹெல்ப்பரையும் அழைச்சிட்டு போகிறதாக இருந்தால் உங்களோடு சேர்த்து ஹெல்ப்பருக்கும் சேர்த்து இந்த டிக்கெட் புக் பண்ணால் மட்டுமே அவர்களை உங்களோடு தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. தரிசனத்திற்கு போகக்கூடிய அந்த நாள் மெயின் கேட்டகரி பர்சன் என்று சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களால் வர முடியாத பட்சத்தில் ஹெல்ப்பரையும் தரிசனத்திற்கு தனியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயின் கேட்டகரி பீப்புள் இருந்தால் மட்டுமே ஹெல்ப்பரை அவர்களோடு சேர்ந்து தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஹெல்ப்பரை அவசியமாக அழைச்சிட்டு போகணுமா? எனக்கு கூட வர்றதுக்கு யாரும் ஹெல்ப்பர் கிடையாது அப்படின்னாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மட்டும் கூட தனியாக தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். உங்களால் சுத்தமாக நடக்க முடியாது அல்லது யாருடைய உதவி இருந்தால் மட்டுமே உங்களால் தரிசனத்திற்கு போக முடியும் என்ற சூழ்நிலை இருந்தாலுமே அங்கே நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய நாள் வெயிட் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால்லையே நிறைய சேவாக்ஸ் இருப்பாங்க. உங்களுடைய டிக்கெட் சரி பார்ப்பவர்கள் கிட்ட உங்களுக்கு சேவாக்ஸினுடைய உதவி தேவைப்படுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேவாக்ஸை உங்களுக்குன்னு தனியாக அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க நீங்கள் சுத்தமாக நடக்கவே முடியாது என்றாலும் சேவாக்ஸே உங்களை தூக்கிட்டு போய் பெருமாளை தரிசனம் செய்ய வச்சுட்டு கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் தனியாக கூட தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். வீல் சேர்ஸ் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. தரிசன கியூலேயோ கோவிலுக்குள்ளேயோ வீல் சேர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகிறதாக இருந்தால் உங்களுடைய டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் அக்கம்பனிங் வித் ஸ்பவுஸ் எஸ் நோ என்ற ஆப்ஷன் இருக்கும். ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்து உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய டீட்டெயில்ஸை அந்த ஸ்பவுஸினுடைய டீட்டெயில்ஸ் காலத்திலேயே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெல்ப்பர் என்று தனி ஆப்ஷன் எதுவும் இருக்காது. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு தனி ஆப்ஷன் இருக்காது என்பதனால அந்த ஸ்பவுஸ் ஆப்ஷனே நீங்கள் எஸ்ன்னு செலக்ட் செய்து ஹெல்ப்பரினுடைய டீட்டெயில்ஸை அதிலேயே என்டர் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் சீனியர் சிட்டிசன் 65 வயது அல்லது 65 வயது மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவர்களுடைய ஹெல்ப்பர் 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்பவுஸ் தான் ஹெல்ப்பராக இருக்கணும் என்பது டிடிடியினுடைய ரூல். ஸ்பவுஸ் வர முடியாத பட்சத்திலேயோ அல்லது ஸ்பவுஸ் இல்லாத பட்சத்திலேயோ உங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸான பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அல்லது மகன், மகள் என்று யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அந்த ஹெல்ப்பருக்கு கண்டிப்பாக 50 வயது அல்லது 50 வயது மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். கூடவே நீங்கள் உங்களுடைய 12 வயதிற்கு குறைவான பேரன் பேத்திகளை நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது. அதே போல் உங்களுடைய ஹெல்ப்பரும் 12 வயதிற்கு குறைவான அவங்களுடைய குழந்தைகளை தரிசனத்திற்கு இதில் அழைச்சிட்டு போக முடியாது. பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில் இந்த டிக்கெட்ஸ் புக் செய்வதாக இருந்தால் இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் கூடவே அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷனும் கிடையாது. யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போகலாம். உங்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளையும் உங்களோட தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அவசியம். மற்றபடி உங்களுடைய அண்ணன், தங்கை, அக்கா அவங்களுடைய குழந்தைகளை எல்லாம் நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது.
இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபைல் கூட அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வருவதாக சிலர் சொல்கிறாங்க. அதனால் பெட்டர் நீங்கள் ஃபோட்டோவாகவே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் அப்லோட் செய்வதாக இருந்தால் பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் செய்வதாக இருந்தால் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிக்சர்ஸாக இருக்கணும். இதனுடைய சைஸ் கண்டிப்பாக 1 MBக்கு கீழே இருக்கணும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு ரெண்டுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு, ஹெல்ப்பரனுடைய ஆதார் கார்டு, சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கார்டு மூன்றையுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சு ஒரே ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கணும். மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹெல்ப்பரனுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட் இந்த மூன்றுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். அதை எல்லாமே சரி பார்த்த பிறகு தான் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது இவங்களுடைய ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டேன் அல்லது என்னுடைய ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டேன் அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட் அட்டாச் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் என்று ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் தரிசனத்திற்கு போகிறப்போ அவங்க சரி பார்த்துப்பாங்க. யாரெல்லாம் மெடிக்கல் இஷ்யூஸில் இந்த டிக்கெட் புக் பண்ணலாம் என்பதையுமே டிடிடி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி செய்து நடக்க முடியாதவர்கள் இவர்கள் மட்டும்தான் மெடிக்கல் இஷ்யூஸில் இந்த இலவச தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த இலவச தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் மதியம் 1 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால். தரிசன நேரம் மதியம் 3 மணி. எக்ஸாக்டாக 3 மணிக்கு தான் கியூவில் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3:45 4 மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தரிசன கியூலேயே நீங்கள் பின்னாடி கடைசியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களை தொடர்ந்து மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. தரிசன ரிப்போர்ட்டிங் பிளேஸான சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வர்றதுக்கு டிடிடி இலவச பேட்டரி கார் வசதிகளும் செய்து கொடுக்குறாங்க. இந்த இலவச பேட்டரி கார் வசதிகள் திருமலையில் 2 இடத்துல இருக்கும். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் இந்த இலவச பேட்டரி கார் வசதிகள் மதியம் 11:30 மணி தொடங்கி இருக்கும். அங்கே நீங்கள் பேட்டரி கார் ஏறினீங்கன்னா திருமலை கோவில் கோபுரம் முன்னாடி வரைக்கும் தான் ட்ராப் பண்ணுவாங்க. அதற்கடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இந்த சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் இருக்கும். இரண்டாவதாக திருமலையில் எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய WQ4 கேட்டில் இருந்து மதியம் 11:30 மணியிலிருந்து இந்த இலவச பேட்டரி கார் வசதிகள் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேட்டரி காரில் ஏறினீங்கன்னா எக்ஸாக்டாக சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்குமே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. எங்கேயுமே நடக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் இந்த இடங்களுக்கு போகும்போது பேட்டரி கார் அப்போ இல்லைனாலுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பேட்டரி கார் அழைச்சிட்டு போனவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே இடத்திற்கு திரும்பி வரும். அப்போ நீங்கள் ஏறிக்கலாம். இந்த தரிசனத்திற்கான ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சுடிதார் வித் துப்பட்டா அல்லது சாரி வியர் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஹால் முன்னாடியே செப்பல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் வச்சுருப்பாங்க. வெயிட்டிங் ஹால் உள்ளேயும் வெளியேயும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வெயிட்டிங் ஹால் உள்ளேயே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கேயே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே இமீடியட்டாக இதே இடத்திற்கு வந்து உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் லட்டு வாங்குறதுக்கு போகலாம். இந்த இலவச தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்றே ஸ்பெசிஃபிக்காக லட்டு கவுண்டரில் தனி கியூ இருக்குது. அந்த கியூவில் போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவுண்டர் எண் 14 மற்றும் 15 இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு என்று லட்டு கொடுப்பாங்க. இங்கே கூட்டமும் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக லட்டு வாங்கிட்டு வந்துடலாம். வெயிட்டிங் ஹாலில் ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸும் கொடுத்துருவாங்க. ரொம்ப பேர் ஏர்லியராக 11:30 மணிக்கே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் 2 மணிக்குள்ளே இந்த தரிசனத்திற்காக நீங்கள் இந்த இடத்திற்கு போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். வரக்கூடிய 2025 டிசம்பர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் இன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி தரிசன நாட்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகாது. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான 10 நாட்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.